கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கும்னா இந்த ஸ்ட்ரீட் ST புள்ளி கமான்னு இருக்கும். ஓகே, அது ஸ்மால் லெட்டர்ல கூட இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணணும். விரிவாக்கம் பண்ணி வெறும் கமா தான் வைக்கணும். இந்த ஸ்ட்ரீட் புள்ளி கமா இருக்கு. ஸ்ட்ரீட் ST புள்ளினா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரீட்னு விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ணி கமா போடணும். ஓகே, டவுட் இருக்கா? ஓகே, 18 நியூ ஸ்ட்ரீட் முடிஞ்சா? இந்த ஸ்ட்ரீட் மாதிரி இன்னும் சில வார்த்தைகள் வரும். ரோடு RD புள்ளி கமா, நகர் NGR புள்ளி கமா. இதெல்லாம் நம்ம தான் கரெக்டா பார்க்கணும். எது வந்தாலும் ஸ்ட்ரீட்டா இருந்தாலும் ரோடா இருந்தாலும் நகரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கமா போடணும். இப்போ 18 நியூ ஸ்ட்ரீட் முடிஞ்சுச்சா? இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எதனா இருக்கா? அட்வொகேட் கீழே எதுவுமே இல்லை. அப்போ ரைட் ஹேண்ட் சைடுல நேரா இந்த 18 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து மயிலாப்பூர் டைப் பண்ணிடு. மயிலாப்பூர் டைப் பண்ணிட்டீங்களா? கமா போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இம்பீரியல் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எதுவும் இல்லை. ஸோ சென்னை. சென்னைக்கு அப்புறம் பாருங்க பின்கோட் இருக்கா? எப்பவுமே பின்கோட் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு மீதி இருக்க 3 டிஜிட் டைப் பண்ணணும். 004. ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோமா? எப்பவுமே ஒரு சிம்பிள் ரூல் ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சால் டபுள் லைன் ஸ்பேஸ் டிஃபால்ட்டா நீங்க கொடுத்துடணும். ரைட் ஹேண்ட் சைடு எண்டில் ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சா நோட் பண்ணிங்க, டபுள் லைன் ஸ்பேஸ் கேப் விட்டுருங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போவும் நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சிக்கு நேராக வந்து 13th May 2000 ஃபுல் ஸ்டாப். சில சமயங்களில் இந்த மேக்கு பதிலாக செப்டம்பர் வரும். அவங்க வெறும் SCP புள்ளின்னு தான் வைப்பாங்க. நீங்க தான் விரிவாக்கம் பண்ணணும். சரிங்களா? ஓகே, டவுட் இருக்கா? ஓகே, புரிஞ்சு இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ 13th May ரைட் ஹேண்ட் சைடுல ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. எத்தனை லைன் கேப் கொடுக்கணும்? வெரி குட், சூப்பர், கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2 அட்ரஸ் அடிக்க போறோம். இப்போ பாருங்க, அதே மாதிரி திரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். இந்த புள்ளிலாம் சொல்லுவோம் நம்ம, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் புள்ளி. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். பாடி ஆஃப் த லெட்டர்ல வரும்போது தான் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். திரு புள்ளி N புள்ளி இனிஷியல் நான் சொல்லியிருக்கேன். 2 இனிஷியல் அதாவது 2வது இனிஷியலுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ராஜகோபாலன் ராஜகோபாலன் டைப் பண்ணியாச்சு. அது கீழே அப்படியே அந்த கண்டென்ட் டைப் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம சென்னை, அதே மாதிரி சென்னை 600006 ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம். இப்போ ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் எத்தனை லைன் கேப் கொடுக்கணும்? ஓகே, அட்ரஸ்ல ஃபுல் ஸ்டாப் வந்தாலே டபுள் லைன் ஸ்பேஸ் கேப் கொடுத்துடுங்க. ஓகே, டவுட் இருக்கா? இது புரிஞ்சா? டபுள் லைன் ஸ்பேஸ் கேப் போட்டாச்சு. இப்போ நேரா நம்ம சார் டைப் பண்றோம். கமா போட்டாச்சா? கமா போட்டாச்சு. எப்பவுமே பாடி ஆஃப் த லெட்டர் சாருக்கு அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் வரப்போது புதுசா ஆரம்பிக்கிறோம். இந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கு டபுள் லைன் ஸ்பேஸ் கேப் கொடுத்துடணும். ஓகே, இதுக்கப்புறம் 5 ஸ்பேஸ் கொடுத்து நியூ பேராகிராஃப் ஆரம்பிக்கிறோம். மிஷன் சிங்கிள் லைன்ல இருக்கா டபுள் லைன்ல இருக்கா? இப்போ சிங்கிள் லைன்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ சிங்கிள் லைன்ல 5 ஸ்பேஸ் விட்டு நம்ம பேராகிராஃப் ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த பேராகிராஃப் நம்மளுக்கு என்ன இருக்கு? Thank you for your kind letter dated அப்படிலாம் இருக்கு இல்லையா? Thank you for your kind letter. இதெல்லாம் நீங்க ஜெனரலா என்ன பண்ணுவீங்க? ஸ்பீட் அடிக்கிற மாதிரி கடகடன்னு அடிச்சிருவீங்களா? அட்வைசபிள் தான், அடிக்கலாம். ஆனா லெட்டருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 10 நிமிஷம் ஒதுக்கல, 45 நிமிஷம் ஒதுக்குறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டருக்கும். இதுல நிதானமா அடிங்க. ஒரு மிஸ்டேக்குக்கும் 2 மார்க் போக போகுது. ஸோ அதனால மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி நிதானமா அடிங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம ஸ்பீட்ல என்ன பண்ணுவோம்? பெல் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் வார்த்தையை நம்ம புது வார்த்தையை கீழே வந்து அடிச்சிடுவோம். சரிங்களா? ஆனா லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிக்கக்கூடிய இடம் இருந்து, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல புக்குன்னு பெல் சவுண்ட் வந்துடுச்சு. பெல் சவுண்டுக்கு அப்புறம் 5 லெட்டர் டைப் பண்ணலாம். ஸ்பீட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கேர் பண்ண மாட்டோம், கீழே வந்து அடிச்சிடுவோம். ஆனா லெட்டர்ல இப்போ அடிக்க வேண்டிய லெட்டர் புக்குன்னு ஒரு வார்த்தை. நீங்க ஸ்பீடு மாதிரி கீழே வந்து புக்கை அடிச்சிட்டீங்க அப்படின்னா அடிக்க இடம் இருந்து அடிக்காம வந்தா மிஸ்டேக் லெட்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி புக்ஸ்
புக்கிங்னு ஒரு வார்த்தை வருது. இப்போ நீங்க புக் வரைக்கும் அடிச்சிட்டீங்க, என்ஜி அடிக்க இடம் இல்லை, ஐ அடிச்சிட்டீங்க, இல்லை என்ஜி மார்ஜின் ரிலீஸ் பண்ணி அடிச்சிட்டீங்க. இப்போ இதுவுமே மிஸ்டேக் தான். மார்ஜினை 70 டிகிரி தாண்டி போகக்கூடாது லெட்டரை பொறுத்த வரைக்கும். எத்தனை வாட்டி தாண்டி போனாலும் ஒரு மிஸ்டேக் தான், ஆனால் தாண்டி போகக்கூடாது. ஓகே, அப்போ லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரைட் சைட் மார்ஜினை கொஞ்சம் கீழாக வாட்ச் பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக இந்த இடத்த ஃபாலோ பண்ணணும். அடிக்க இடம் இருந்து விட்டு போனாலோ இல்லை தாண்டி போனாலோ மிஸ்டேக். புரிஞ்சுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம முடிச்சிடுவோமா? முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் பேராகிராஃப் ஆஸ் யூஷுவல். பேராகிராஃப் நடுவில் எவ்வளோ கேப் கொடுக்கணும்? ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி 5 ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் பேராகிராஃப் ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சோன்னு என்ன பண்ணோம்? டபுள் லைன் ஸ்பேஸ். திருப்பி 5 ஸ்பேஸ் கொடுத்து தேங்கிங் யூ அடிச்சாச்சு. அடிச்சாச்சா? இப்போ தேங்கிங் யூக்கு அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். இப்போ நம்ம யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அடிக்கணும். இப்போ கரெக்டா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு நேரா இருக்கோம். கரெக்டா? இப்போ இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி பெருசா ஜேகேஆர் மோகன் பெருசா பார்க்கணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி எவ்வளோ? 17. ஓகே, ஜேகேஆர் மோகன் எவ்வளோ? 14. ஓகே, இப்போ இது 17, இது 14. இப்போ ரெண்டுத்துல எது பெருசு? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்போ தேங்கிங் யூ முடிச்சு டபுள் லைன் கேப் கொடுத்து இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு நேரா இருக்கணும் நம்ம இப்போ. ஓகே, அப்போ இது ரெண்டுத்துல எது பெருசோ அதை தான் 60ல கழிக்கணும் நீங்க. அப்போ 17 கழிச்சா 43 ஸ்பேஸ் கொடுத்து நம்ம யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி டைப் பண்ணிடுங்க. ரியல் டைம்ல क्वेश्चन பேப்பர்ல யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இப்படி இருக்காதுங்க, இப்படி தான் இருக்கும். ஒய்ஆர்எஸ் எஃப்எஃப்எல்ஒய்ன்னு இருக்கும். பாதி பேருக்கு புரியாது. சார் இது என்ன சார்? क्वेश्चन பேப்பரை பார்த்து வந்து நேரில் வந்து கேட்குற ஸ்டூடெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் வச்சீங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி 17 லெட்டர். ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு வாட்டி என்ற வேலை மிச்சமாயிடும். சரிங்களா? இப்போ 43 ஸ்பேஸ் கொடுத்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி டைப் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்து சைன் பண்ணணும் இல்லையா? அதனால 4 லைன் கேப் விடணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அப்புறம் எத்தனை லைன் கேப் விடணும்? 4 லைன் கேப் விடுங்க. விட்டுட்டு இந்த ஒய்க்கு நேரம், ஏன்னா 17 தானே பெருசு, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் போக தேவை. நேரம் ஒய்க்கு நேராகவே மிஷின் நிறுத்திடுங்க. ஒய்க்கு நேரம் நிறுத்திட்டீங்களா? இப்போ அடிக்க வேண்டிய 14 இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியோட 17 கழிங்க. கழிச்சா எவ்வளோ? 3. ரெண்டா பிரிச்சா 2 1. எப்பவுமே டைப்பிங்ல ஒரு ஸ்பேஸ் இல்ல 2 ஸ்பேஸ் தான், ஸ்பேஸ் ஒண்ணா தான் போகும். 0.5 கிடையாது. அதனால ஒரு ஸ்பேஸோ இல்ல 2 ஸ்பேஸோ ஒய்க்கு நேரா வந்துட்டு இங்க பாருங்க, நான் 2 ஸ்பேஸ் விட்டு ஜேகேஆர் மோகன் டைப் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு ஜேகேஆர் மோகன் இந்த பக்கம் 1 இருக்கு, அந்த பக்கம் 2 இருக்கு. சென்டர் ஆயிடுச்சா? ஓகே, இதுதான் ப்ரொஃபஷனல் லெட்டர். இந்த ப்ரொஃபஷனல் லெட்டர்ல யாருக்கான டவுட் இருக்காப்பா? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். ஓகே, தேங்க்ஸ்.